சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மனோஜை ஏமாற்றிட்டு போனால் ஜீவாவை பிடிச்சிடுறாங்க. என்னோட 27 லட்ச ரூபா எங்கடின்னு கேட்குறாரு மனோஜ். என்கிட்ட பணமே இல்லை, என்கிட்ட 1 வருஷம் பழகுனேன், அதனால் பணத்தை தர முடியாது, அது சரியாக போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படி பழகுனதுக்கு அதுக்கு அர்த்தம் என்னடி அப்படி இப்படின்னு ரோகிணி பேசி பார்க்குறாங்க. எல்லாம் சரியாக வராது, போலீஸ் விசாரிக்கிற மாதிரி விசாரிங்க சார் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் விசாரிக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு, அவர் பணத்தை நீ வாங்கினியா வாங்கலையா அப்படிங்கிறாங்க. வாங்கினதுக்காச்சுன்னா சார் அவர் என்கிட்ட பணம் வாங்கியிருந்தார், அதுக்கு அது சரியாக போச்சு, என்கிட்ட பழகிருக்குன்னு இருக்கிறாரு, அது போக அவர் என்கிட்ட காசே கிடையாது அப்படி இப்படின்னு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்டேஷனுக்கு முத்து வந்துடுறாரு. வந்துட்டு கேட்குறாங்க, மேடம் உங்களை எவ்வளோ நல்லவங்கன்னு நினச்சேன், இது எங்கள் அண்ணன், நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேட்டேன், எங்கள் அண்ணன்கிட்ட ஏமாற்றிட்டு போன காசு வந்து அவன் காசு கிடையாது மேடம், எங்கள் அப்பாவோட உழைப்பு மேடம், எங்கள் அப்பா ரயில்வேல 27 வருஷம் வேலை பார்த்து உள்ள பணம் மேடம், தயவுசெய்து அதை கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாது முத்து உங்கள் அண்ணன்னு சொல்லிட்டு, நீங்கள் இதில் தலையிட்டிருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை, எல்லோரும் தெரிஞ்சு தான் இப்படி பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, நல்ல பார்லர் போகணுன்னு சொன்னீங்க, அதனால தான் அந்த பார்லரில் கொண்டு விட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து நீ தான் கொண்டு விட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாடா நெல் அப்படிங்கிறாங்க. மேடம் தயவுசெய்து பணத்தை கொடுத்துருங்க மேடம், உங்கள்கிட்ட நாங்கள் பிரச்சனை பண்ண அளவுக்கு கால் இல்லை மேடம், எங்கள் அப்பாவுக்கு வந்து கடைசி காலத்தில் பணம்னு வேணும் மேடம் அப்படிங்கிறாங்க. டேய் எங்கள் அப்பா எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண கொடுத்ததுடா அப்படிங்கிறாங்க. அதான் தொலைச்சிட்டியே, இன்னமும் ஓம் பணம் கிடையாது அப்பா பணம் அப்படிங்கிறாங்க. சரி முத்து, இந்த பணத்தை வந்து நான் உங்கள்கிட்ட தரேன், ஆனால் மனோஜுக்கு இந்த பணம் சேரக்கூடாது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மேடம், அவனுக்குலாம் கொடுக்க மாட்டேன், எங்கள் அப்பாட்ட தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் யார் தம்பி அப்படிங்கிறாங்க. நான் இந்த தெண்டச்சோரோட தம்பி சார் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. சார் பெட்டிஷன் கொடுத்தது மனோஜ், இவங்க சம்மந்தம் இல்லாத ஆள் ஒரு வெளியே போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, ஏம்மா அந்த பணத்தில் அவருக்கும் உரிமை இருக்குது, அவங்க அப்பா உழைப்பு பணம் தானே, அதனால் ஒரு 30 தானே வருமா அப்படிங்கிறாங்க. உடனே வேறு வழியே இல்லாமல் ரோகிணி ஒரு மாதிரி இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அவங்கள வெளியே போக சொல்கிறதுக்கு நீங்கள் யார் ரோகிணி, நீங்களும் என்ன மாதிரி தானே, அவங்க அப்பா பணத்தில் ஒரு பிரச்சனை வருது, அதை வந்து பேசுகிறதுக்கு அவங்க பையனுக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிறாங்க. மீனா உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட உரிமையை பேசுறதுக்கு வரல, என் புருஷனை வந்து எந்த இடத்துல எப்படி பேசணும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, இதுங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, உங்கள் பிரச்சனை வெளியே வந்து வெளியே வச்சு பேசுங்க அப்படிங்கிறாங்க. சார் இன்னொரு விஷயம் சார், என் வீட்டம்மா வந்து நோ பார்க்கிங்கில் பைக்கை விட்டாங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா, என் வீட்டம்மாவுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி ஒரு 500 ஃபைன் 20 எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ஜீவா சொல்கிறாங்க, முத்து உங்களுக்காக தான் நான் பணம் தரேன், இந்த மனோஜுக்காக நான் பணம் கொடுக்கவே மாட்டேன், என்ன வந்து இப்போ ஏமாத்துன மாதிரி காமிக்கிறான், ஆனால் உங்கள் அண்ணன் வந்து நீ ஏமாற்றி பல ரூபா சாப்பிட்ருக்கான், பல ஆயிரம் ரூபா சாப்பிட்ருக்கான், 1 வருஷமாக பழகும் போது 1 வருஷம் இனி ஏமாற்ற சாப்பிட்ருக்கான் தவிர்த்து ஒரு வேலைக்கு போன கிடையாது, உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பெரிய சோம்பேறி தான் மேடம், நீங்கள் எங்கள் அப்பா பணத்தை மட்டும் கொடுத்துருங்க, உங்கள் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்க மேடம், நீங்கள் 2-3 நாள் பழகினாலும் உங்களை மேடம்னு கூப்பிட்ருக்கேன், அதனால் உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்க மாட்டோம், அந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரி முத்து 1 ஹவரில் உங்கள் பணம் உங்கள் கைக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. சரி வேணா வெயிட் பண்ணுற வழி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணுறாங்க. சார் 1 ஹவரில் பணம் கொடுத்துருவேன், ஆனால் இவர்கிட்ட கொடுக்க மாட்டேன், முத்துட்டு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. மேடம் யார்கிட்ட கொடுத்தாலும் சரி தான், பெட்டிஷன் எங்களுக்கு க்ளோஸ் ஆனாலும் சரி தான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், சார் பணத்தை நீங்கள் ஏன்ட்ட வாங்கி தந்துடுங்க அப்படிங்கிறாங்க. தம்பி கிடைக்கிற பணத்தை நீ கெடுத்துடாத, அந்த ஜீவா பொண்ணு வந்து உங்கள் தம்பிகிட்ட கொடுக்காங்கன்னு சொல்கிறாங்கள அப்படிங்கிறாங்க. சார் அவன்கிட்ட கொடுத்தா எங்கள் அப்பாட்ட ஒன்று கொடுத்துப்பான் அப்படிங்கிறாங்க. தாப்பான்ட்ட ஒன்று கொடுத்தா நல்லது தானே விடு அப்படிங்கிறாங்க. 1 ஹவர் கழிச்சு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ ஒரு ஜென்ஸ் வராரு, வந்து இந்தாங்க மேடம் ஜீவா மேடம் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க. உடனே முத்து இதில் 27 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி மேடம் அப்படிங்கிறாங்க. நன்றி வந்து நான் தான் சொல்லணும், நான் வந்து ரொம்ப நேரம் அந்த ஸ்டேஷனில் இருக்க வேண்டியிருக்கும், அசிங்கப்பட வேண்டியிருக்குன்னு நினச்சேன், நீங்கள் வந்தீங்க, வேலையும் முடிஞ்சிருச்சு, இன்னும் மனோஜ் முகத்தில் நான் முழிக்க போகிறதில்ல, ஆனால் அவங்க அப்பா பணம் வந்து ஒரு ஆசீர்வாதமான பணம் தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், எங்கள் அப்பா வந்து யாருக்குமே கெடுதல் செஞ்சது கிடையாது, எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க, அவர் உழைப்பால் வந்த பணமும் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்க மேடம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உண்மை தான், உங்கள் அப்பா 27 லட்ச ரூபாயோட தான் நான் கனடா போனேன், அந்த சில லட்சத்தை வச்சு நான் பல கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி சொத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா சென்னையில் உங்கள் அப்பா பணம் தான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி மேடம் நீங்கள் பணம் தந்ததில்லை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, எப்பா பணத்தை வாங்கியாச்சு, நீங்கள் நேராக ஸ்டேஷனுக்கு வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ஆட்டோவில் வராங்க. உடனே விஜயா முழிக்கிறாங்க, இவன் மீனாலாம் எதுக்கு ஸ்டேஷனுக்கு எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க என்ன பிரச்சனைங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம காணாமல் பணம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க அப்படிங்கிறாங்க. இதுவும் முத்தால் தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. முத்தால் கிடச்சா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அந்த பெட்டிஷன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வராரு. ஜீவா ஒரு காரை புக் பண்ணி கிளம்பி போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் சொல்கிறாங்க, எப்பா இப்போ இந்த பணத்தை பத்திரமா வைங்க, இவன் யார்ட்டையாக கொடுத்து ஏமாந்துட்டு தான் இருப்பான், அந்த மேடம் வந்து என்கிட்ட வந்து காரில் வந்தாங்க, எனக்கு 2-3 நாள் நல்லா பேசினதுனால நான் சொல்லி வாங்கிட்டேன், மேடம் எங்கள் அப்பா பணம் இவன் பணம் கிடையாது, தயவுசெய்து கொடுத்துருங்கன்னு அது கொடுத்துருச்சு, மற்றபடி இவனை நம்பிலாம் கொடுத்து நீங்கள் மறுபடியும் ஏமாந்துட்டு இருக்காதாங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அங்கிள் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள்,
இந்த பணத்தை கிடைக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் தெரியுமா, எங்கெல்லாம் அலைஞ்சிருப்போம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா முழிக்கிறாங்க, இந்த பணத்தை வாங்க தான் அங்கங்கே 2 பேரும் அலைஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா கேட்குறாங்க, ரோகிணி எதனால் வீட்டில் வச்சு பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, பணத்தை வந்து என் வீட்டுக்காரரை கொடுக்க சொல்லுங்கள், மனோஜ்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சு பேச வேண்டிய கதையா, வீட்டுக்கு போக முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், எப்போ நீ முதல்ல காரில் இருப்பா, செல்வம் வந்துட்டுருக்காங்க, அவங்க இவங்கள காரில் ஏற்றிடுவார்ப்பா அப்படிங்கிறாரு. உடனே வண்டி எடுத்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. 2 காரும் போயிடுது. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, ஏம்மா எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாதாம்மா, நீ படித்த பொண்ணு தானம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், மனோஜுக்கு தானே இந்த பணத்தை கொடுத்தீங்க, நீங்கள் மனோஜ்கிட்டே கொடுத்துருங்க அந்த பணத்தை, ஒன்று அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணட்டும், இல்லைனா கனடா போகட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்பவே யோசிக்கிறார். என்ன அங்கிள் ரொம்ப யோசிக்கிறீங்க, அவங்களுக்காக தானே கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. அவனுக்காக தான் கொடுத்தேன், ஆனால் அதை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறாங்க. இப்போ நாங்கள் தானே முயற்சி பண்ணி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா முத்து வரலன்னா அந்த பணம் வந்திருக்குமா, உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே அது இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கு செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு 3 பையன், ஒரு பையன் இல்லை அப்படிங்கிறாங்க. அங்கிள் அப்போ இந்த பணத்தை பங்கு தான் வைக்க போகிறீங்களா, அந்த பங்கு வச்சா எங்களுக்கு எப்படி காணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவங்க தான் கேட்குறாங்களே கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா, நீ சொல்லுற மாதிரி இல்லை, அவனை நம்பி தான் நான் கொடுத்தேன், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். எனக்கு மட்டும் இல்லை, இந்த மீனாவுக்கும் துரோகம் பண்ணிட்டு தான் அவன் வந்து கஷ்டப்படுத்திட்டு தான் போனான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி முழிக்காங்க, இந்த மீனாவை தான் மனோஜுக்கு பார்த்து வச்சு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா ஒரு மாதிரி ஆகிறாங்க. மீனா கவலைப்படாத, உன் வாழ்க்கையை தான் நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சிரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிறாரு, பணம் வந்து மனோஜுக்கு கொடுக்க போகிறதில்ல, அவன் வந்து இங்கே ஏதோ ஒரு வேலையை பார்க்கட்டும், ஏன்னா எனக்கும் கடைசி காலத்தில் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கை தட்டுறாரு, சூப்பர்ப்பா, இப்படியான முடிவை தான் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சேன், நான் சொன்னேன் தப்பாக போட்டுன்னு தான் சொல்லலை, மனோஜுக்கு கிடைக்கிற பணத்தை வந்து முத்துக்கு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரோகிணியும் மனோஜும் அம்மாவும் சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்லலப்பா, உங்களுக்கு கண்டிப்பாக கடைசி காலத்தில் வேணும்பா அப்படிங்கிறாங்க. அம்மா முத்து, இன்றைக்கி இப்படி இருக்கேன், நாளைக்கு மருத்துவ செலவுக்கு இது ஆகும், எனக்கோ விஜயாவுக்கோ தேவைப்படுச்சுன்னா என்ன செய்ய முடியும், 3 பசங்களும் அவங்கவுங்க பிள்ளைக்கு வளர்க்குறதுக்கு பணத்தை தேடுவீங்களா, எங்களுடைய மருத்துவத்துக்கு தேடுவீங்களா, அப்போ எங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் தானே சரி அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் சொல்கிறாங்க, ஆமாம் அங்கிள், இதுதான் சரியான முடிவு, நாங்கள் எல்லாருமே படிச்சிருக்கோம், படிக்காட்டிலும் பரவாயில்ல, மீனாவும் வேலை செய்கிறாங்க, எல்லாருமே வேலை செஞ்சு சாப்பிட்றோம், அந்த மனோஜை தவிர எல்லாருமே பொழைச்சிப்போம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, என்ன ரெஸ்டாரண்ட் ரவி வைக்கினா கூட நாங்கள் 2 பேரும் உழைச்சி வச்சுப்போம். அதே மாதிரி ரோகிணி பார்லர் வச்சுருக்குறாங்க, அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் கூட அந்த பார்லரில் டெவலப் பண்ணிக்கிட்டோம். முத்து மீனாவும் அவங்க சுயதொழில் பண்ணுறாங்க, இப்படி நாங்கள் பொழைச்சிப்போம், நீங்கள் ஒன்றுமே இது பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. எப்பா பலகுரல் வந்து எதில் எப்படியோ இதில் கரெக்டாக சொல்லுதுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி ஒரு ரெடி அடிக்கார் முத்தை, ஏய் முத்து என்னடா பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைடா உன் பொண்டாட்டி கரெக்டாக சொன்னாலும் அதை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிறாரு, இது வந்து பொது பணம் ஆயிடுச்சு, பொது பணம் வந்து காப்பில் தான் இருக்கணும், நாளைக்கு இந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு தேவைக்கு கேட்கும்போது எனக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்கணும், இன்றைக்கி நான் பென்ஷன் வாங்கி தான் சாப்பிட்டுட்ருக்கேன், என்கிட்ட கை முதல்னு எதுவுமே இல்லை, இந்த ரயில்வேல வேலை பார்க்கலாம், அந்த பென்ஷனும் கிடையாது, அதனால் வந்து இதை நான் யோசனை பண்ணி தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. உடனே ரோகிணி, அங்கிள் மனோஜ் உங்களுக்கு தான் பிறந்தானா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு வந்துடுது, என்னடி பேசிகிட்டு இருக்க, என் வீட்டுக்காரர் தான் பிறந்தானா வைக்கான்னு சொல்லி வச்சானான்னு சொல்லிட்டு கை நீட்டி பேசிகிட்டு இருக்க, மனோஜ் எங்கே புள்ளடி அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க நம்மளை, என்னம்மா பேசுகிற, மனோஜ் என் பையன், என் மூத்த பையன், இப்படிலாம் பேசுகிறத எவ்வளோ வச்சுக்காதேம்மா, நான் வந்து மரியாதை தான் அவன்கிட்ட மருமகன் முகா மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், எப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அங்கிள் அப்படியா இருந்தால் நீங்கள் முத்துக்கு வந்து வீட்டு பத்திரத்தை வச்சு கொடுத்தீங்க, மனோஜ் வேலைக்கு போகும்போது வீட்டு பத்திரத்தை கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இப்போ என்னென்னா பணம் கிடைச்சும் கொடுக்க மாட்டேறீங்க, இந்த பணம் கிடைக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ சாதாரணமாக சொல்கிற, இந்த பணம் வந்து நான் இத்தனை வருஷமாக ரயில்வேல வேலை பார்த்ததுக்கு கொடுத்த சன்மானமா, இதை வந்து ஒருத்தன் ஒரு பொண்ணுகிட்ட இழந்துட்டான்னு சொல்லும் போது என் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும், இன்றைக்கி முத்து அந்த பணத்தை மீட்டாச்சுன்னு சொல்லும் போது ஒரு தாயின் மடியில் படுத்த குழந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ஒரு மாதிரி இருக்காங்க, அங்கிள் நீங்கள் வந்து முத்தை ஒரு மாதிரி பார்க்குறீங்க, அதுபோக என் வீட்டுக்கார ஒரு மாதிரி தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. நான் விஜயா மாதிரி கிடையாது ரோகிணி, நீ வந்து மனோஜ் வந்து பெருமைப்படுத்த மாதிரி பேசுவோம், இன்னும் பெருமைப்படுற மாதிரி விஜயா பேசுவாள், நானும் அப்படி கிடையாது, என் 3 பிள்ளைகளும் எனக்கு ஒன்று தான், இன்றைக்கி நான் முத்தை பேசுகிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து காரணம் அப்படி நடந்திருக்கு, இன்றைக்கி ஜீவாட்ட பணம் வாங்கினது வச்சது எல்லாமே முத்து, இல்லைனா நடந்திருக்குமா உனக்கே தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள், நீங்கள் பணம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி குரலை உயர்த்தி பேசிகிட்டு இருக்க, உங்கள் வீட்டிலேருந்து ஒன்றுமே கொண்டு வரலை, நீ பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி பார்வதி சொன்னதுனால கட்டி வச்சேன்,
உங்கள் அப்பாவோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களோ யாரோ வந்து ஒன்று பார்த்ததும் கிடையாது, வச்சதும் கிடையாது. எங்கள் அங்கிள் வந்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் அங்கிள் பொங்கலுக்கு வந்தார், வந்துட்டு அவர் பாட்டில் போயிட்டார். செய்கூடி நடைமுறைலாம் யார் செஞ்சா? உனக்கு தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷனில் உன் சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்தாங்களா? உங்கள் அப்பா வராருன்னு என்கிட்ட பொய் தானே சொன்னேன். இப்போ கேட்டால் ஜெயிலில் இருக்காருன்னு சொல்கிறேன். கேட்டால் ஃப்ளைட்டு இறங்கிட்டாருன்னு. இப்போ கடைசியில் சுவிட்ச் ஆஃப் வருதுன்னு செல்லு. இப்போ கேட்டால் ஜெயிலில் இருக்காருங்க. இது நாங்கள் நம்பிக்கிட்டு தானே இருக்கோம். உங்கள் அப்பா வெளியே வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் உனக்காக வந்து சைவ சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். உனையே கோயிலில் கூட்டி போய் அந்த வேண்டுதல் செய்ய இந்த வேண்டுதல் செய்யலாம் நான் வச்ச ஆளா? எல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசணும் ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நீங்களாம் சொல்கிறது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று மனோஜுக்கு இந்த தொழில் பண்ண பணத்தை கொடுக்க சொல்லுங்கள், இல்லையா சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை போய் ஷாக்காகி உட்காந்துருக்காரு. இந்த பொண்ணு எப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜே உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வெளில போயிரு, இருக்க கடுப்பில் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லு தப்பு இருக்குது, ஒன்று பணத்தை அப்பாவை தர சொல்லு, இல்லைன்னா சொத்தை பிரித்து தர சொல்லு அப்படிங்கிறாங்க. சொத்துங்கிறது இந்த வீட்டில் 4 தட்டு இருக்குல்ல, ஒரு தட்டு தர எடுத்து தெருவா பிச்சை எடுக்கல அப்படிங்கிறாங்க. நாங்கள் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? சொந்த வீடு 2 இருக்குது இந்த சென்னையில், அதுபோக கிராமத்தில் சொத்து இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும். பாட்டி வச்சுருக்க சொத்து எல்லாமே குடும்ப சொத்து தானே, அதுக்கும் மனோஜுக்கு பங்கு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா நான் சுயமாக உழைச்சி சம்பாதிச்ச சொத்து அப்படின்னா என் பிள்ளைகள் மட்டும்தான். என் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுருக்கேன், அவனால் உலகத்தை நான் காட்டியிருக்கேன். ஏன்னா இந்த வீடு விஜயா பேரில் இருக்குது, ஆனால் அந்த வீடை கெட்டினது நான், அந்த இடம் விஜயா பேரில் இருக்குது, சரியா? வேறு எந்த சொத்தும் கிடையாது. இந்த 27 லட்ச ரூபா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த குடும்ப சொத்தும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பாடுபட்ட சொத்து, அவங்க வாரிசு நான். ஆனாலும் அவங்க யார் கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அங்கிள் உங்களுக்கு சட்டம் தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, முத்து மனோஜே உன் பொஞ்சாதியை மரியாதையை பேச சொல்லு, அப்பாட்ட மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு சரியான கோவம் வந்துட்டுருக்கு. அப்புறம் அன்னைக்கு நான் கை நீட்டின மாதிரி நீட்ட வேண்டி இருக்கும் பார்த்துக்கோ அப்படிங்க. நீட்டி பாரு அப்படிங்கிறாங்க. டேய் சொல்லிகிட்டே இருக்காத, அப்புறம் விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் நீ வாயை அடக்கு, முதல்ல முத்துட்டு அனாவசியமாக பேசாத அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, பாத்தியா மனோஜ், இப்போ கூட உங்கள் அம்மா பிடிக்கலன்னு முத்தை காட்டிக்கிட்டாலும் முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க? என் வீட்டுக்கார் எது பேசிகிட்டு இருக்க? சொத்தை பிரிக்கணுங்க, யார் சொத்துட்டு யார் பிரிப்பா? உங்கள் அப்பா வீட்டிலேருந்து என்ன சொத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் என் பிள்ளைக்கு, இல்லை எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்துட்டேன்? பெரிய கோடீஸ்வரன் ஃபில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் தாண்டி ஒன்று பார்த்துட்ருக்கேன். உன் பார்லர் வைக்க கூட என் வீட்டு பத்திரத்தை வச்சு தாண்டி உனக்கு வச்சு தந்தேன். உங்கள் அப்பா பல பெரிய கோடீஸ்வரன் அவர் பணத்தில் வச்சுட்டேடி. இன்றைக்கி வரைக்கும் வச்சுட்ருக்கேன்னா யாரை வச்சுடி அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்களும் சும்மா பேசாதீங்க, மாதம் என்கிட்ட பல்லு அழிச்சிக்கிட்டு 5000 வாங்கலை அப்படிங்கிறாங்க. விஜயா திருதுன்னு முடிக்காங்க. விஜயா நீ இந்த பொண்ணுகிட்ட மாதம் 5000 வாங்குறியா அப்படிங்கிறாங்க. நான் வாங்கலைங்க, அவளாக தான் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. உனக்கு வெக்கமாக இல்லை? மருமகிட்ட மாதம் வாங்குவியா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் கேட்கலங்க, அவளாக தான் தந்தா அப்படிங்கிறாங்க. அவள் தரும்போது வேணாம்னு சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, ஏங்க நான் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், அதுக்கு வட்டி தந்த மாதிரி தராங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் வட்டி தர மாதிரி தரோம், இன்றைக்கி அந்த பொண்ணு எப்படி பேசுது பார்த்தல அப்படிங்கிறாங்க. அங்கிள் நான் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன், சரிங்களா? மனோஜ் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நாங்கள் பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எங்கம்மா சொந்தமாக பார்லர் வச்சுருக்கீங்க? அது உங்கள் சொந்த பார்லரா? அந்த ஓனர் யாருன்னு எனக்கு தெரியுமா? நீங்கள் அங்கே வேலை தான் பார்க்குறீங்க, உங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு கூட எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்பவே ஷாக்காக நிற்கிறாங்க. அவன் பார்லரும் சொந்த பார்லர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப ஷாக்கு. ஏண்டி நீ சொந்த பார்லர்னு இருந்தால் அப்போ வேலை தான் பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா இப்போ ஒரு புது பார்லர்னால் எங்கள் அப்பாவுக்கு சொன்னால் எங்கள் அப்பா வெளில வந்த பிறகு நான் சூப்பராக வச்சு தரப்போகிறேன், அது ஒரு மேட்ரு கிடையாது. எனக்கு இப்போ வந்து மனோஜுக்கு வந்து பணம் வேணும், இல்லைன்னா சொத்தில் பங்கு வேணும் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சொத்தில் பங்குலாம் தர முடியாது, அதனால் ஆனதை பாரு வெளில போ அப்படிங்கிறாங்க முத்து. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் இது வரைக்கும் இந்த வீட்டில் வந்து நீ வந்து வேலைக்கே போகாமல் ஊதாரியாக இருக்கேன்னு தான் நினச்சேன், ஆனால் உன் பொண்டாட்டியை பேச விட்டு நீ வேடிக்கை பார்க்குற, இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு நீ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் இப்படின்னு கேடா அப்படிங்கிறாங்க. அவள் சொல்கிறது என்னப்பா தப்பு இருக்குது, எனக்கு தான் சொத்தில் பங்கு இருக்குல்ல, எனக்கு பங்கு தாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு பணம் தரதுல பெரிய பிரச்சனை கிடையாது, இந்த பணத்தையும் நீ பிரயோஜனப்படுத்தின போது கிடையாது, எந்த தொழிலும் உனக்கு தெரியாது, ஒரு மாதம் ஒரு வேலையை உருப்படியாக பார்க்கல, எந்த தொழில் பண்ணி எப்படி ஜெயிப்பேன்? போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படின்னா சுறுசுறுப்பு உழைப்பும் வேணும், அது 2 இல்லைன்னா எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் பையன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், ஃபோன்ட்டு பேசலை, அமைதியாக இருமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எங்கள் அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க பேசிகிட்டு இருக்காத, என் பொறுமை நான் இழந்துட்டேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சுருவீங்க அப்படிங்கிறாங்க. வாங்கினது மறந்துடுச்சா
அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அப்படி மிரண்டு போய் நிற்காங்க. மீனா சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, அங்கிள் பேசுகிறாங்க, ஆன்ட்டி பேசுகிறாங்க, நீ சொல்லாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, அப்பாவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான், எப்படி பேசிகிட்டு இருக்கா பார்த்தியா, அவன் புருஷனும் அதை பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, அண்ணி நீங்கள் பேசுறது சரி கிடையாது அண்ணி, இது நாள் வரைக்கும் அப்பா மரியாதை பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுகிறீங்க, சொத்தை பிரிக்கணும் வைக்கணும் என்ன அண்ணி பேச்சு அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ரோகிணி இப்படியா பேசுவீங்க நீங்கள், உங்கள் சொத்தா இது, இல்லை மனோஜ் சொத்தானே, அப்படி கேட்டால் மனோஜ் தானே கேட்கணும், நீங்கள் ஏன் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, அப்படி சொத்தை பிரித்து கொடுக்க அவசியம் இப்போ ஏற்படலையே, அவங்க உழைப்பு அங்கிளோட உழைப்பு அவங்க அக்கௌண்ட்டில் இருந்து கிடக்குமா, இதுக்கே நீங்கள் இவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்களா, அவங்க வைக்கலன்னு சொல்கிறாங்க. முத்து, வச்சுருக்கீங்களா வைக்கலையோ, வேலை பார்க்குறீங்க, உங்களால் வேலை பார்க்க முடியுமில்ல, சுயமாக நிற்க முடியுமில்ல. மீனாவை பார்த்தீங்களே, அந்த பூக்கடை போச்சு, என்ன செஞ்சாங்க, ஒரு 2 வீலர் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாங்க, இப்போ நடமாடும் பூக்கடை வச்சு நடத்துகிறாங்கல்ல, அது மாதிரி நீங்களும் ஏதாவது தொழில் பண்ண வேண்டியதானே, ஏன் நீங்கள் வந்துட்டு அங்கிள்கிட்ட பணம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிள் சொல்கிறாங்க, ஏம்மா அந்த பணத்தை சம்மந்தமாக யாரும் எதுவும் பேச வேண்டாம், சரி அவர் ஒரு ரூமுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ரூமுக்கு போயிடுறாங்க. மனோஜ் ரூமில் ரொம்பவே சோகமாக இருக்கார். ரோஹிணி ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ விஜயா போகிறாங்க. ஏன் ரோஹிணி இப்படி பேசுகிற, உங்கள் அப்பா தான் நீ வேறு இருந்தால் வந்துடுவார், அதுக்கப்புறம் மனோஜுக்கு செஞ்சால் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, எங்கள் அப்பா எத்தனை கோடி கொடுக்கல, மனோஜோட அப்பா அவர் பங்குக்கு ஏதாவது கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அதான்மா நானும் பேசி பார்த்தேன், அவர் கொடுக்குற மாதிரி தெரில அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா பேசுகிறாங்க, ஏங்க அவனுக்கு இந்த பணமையாவது ஒரு 14 லட்ச ரூபாவது கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணியோ மனோஜையோ நம்பி ₹1 கூட கொடுக்க முடியாது, இன்றைக்கி நிலைமை அதுதான், சரியா, நீ வேறு வேலை இருந்தால் பாரு விஜயா அப்படிங்கிறாங்க. சரிங்க, இந்த பணத்தை என்கிட்டயா கொடுங்க, நான் பத்திரமா வைக்கேன் அப்படிங்கிறாங்க. உன்னை நம்பி தர முடியாது விஜயா, வீட்டு பத்திரத்தை உன்னை நம்பி தான் கொடுத்தேன், என்கிட்டே கேட்காமே அடை வச்சு கொடுத்துருக்கேன், இந்த பணத்தையும் நீ தூக்கி கொடுத்துட்ட அப்படின்னா நல்லா இருக்காது, இதுக்கு வேறு ஐடியா வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே பரசு வராரு. அண்ணாமலை வர சொன்னி என்ன அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை, அந்த இதில் 27 லட்ச ரூபா இருக்குது, இன்றைக்கி நைட்டு வரைக்கும் வீட்டில் இருக்கட்டும், நாளைக்கு காலையில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, ஏங்க உங்கள் நண்பர் பரசை நம்புவீங்க, என்ன நம்ப மாட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே பரசுக்கு தர்மச்சக்கரமாக போயிடுது, என்ன நம்மளை இப்படி இவங்க வீட்டமாக பேசுது அப்படிங்கிறாங்க. பிறகு என்னென்ன, இந்த பணத்தை உங்களை நம்பி தருவாங்களா, என்னை நம்பி தரமாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. உண்மைதான், உன்னை நம்பி கொடுக்க முடியாது, நீ உடனே மனோஜுக்கு தூக்கி கொடுப்ப, இல்லைனா அது காணாமல் போகும், இதான் நடக்குது வீட்டில் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா கரெக்டான ஐடியா, பரசுவாக மட்டும் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, காலையில் நம்ம வாங்கி டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, நான் அதை கொண்டு போகலாமா, அவங்க அம்மா எதுவும் நினைக்குமா அப்படிங்கிறாங்க. அவங்க நினைக்கிறதுக்கு என்ன வீட்டில் இருக்குது, நீங்கள் கொண்டு போங்க, அவங்க வீட்டில் வச்சுருங்க, காலையில் நானும் அப்பாவும் காரில் வரோம், காலையில் அப்பா பேரில் டெபாசிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி நம்மளே நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க. இந்த பணத்தை வாங்கிட்டு போகும்போது மனோஜ் ரூம் விட்டு வெளில ஒரு ஏக்கமாக பார்க்காரு. உடனே இந்த பணத்தை எப்படியாவது பரஸ்ட்டு அடிக்க முடியுமா அப்படின்ட்டு பிளான் போடுதாரு. உடனே ரோஹிணிட்ட சொல்கிறாங்க, ரோஹிணி இப்போ எங்கள் அப்பா பணத்தை பரஸ்ட்டை கொடுத்து விட்டாரு, வேறு பரஸ்னா அந்த அங்கிளா அப்படின்னு நாம கொடுத்து விட்டாங்க, இதை எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படி அவர்கிட்ட வாங்க முடியும், அவர் எப்படி தருவார் அப்படிங்கிறாங்க. இது எப்படியோ அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிட்ட பேசுகிறாங்க. மனோஜ், இது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இல்லை பிரச்சனையானாலும் பரவாயில்ல, அப்பா பணம் தானே, சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அந்த ஏரியா பூரா CCTV ஃபுட்டேஜ் இருக்கும், நீ மாட்டின அப்படின்னா அதே போலீஸ் ஸ்டேஷனில் நீ உள்ளே இருக்க வேண்டியிருக்கும், அது போக எங்கெல்லாமே காணாமல் போயிருக்கோ அதெல்லாம் உன்னையும் தலையில் விழும், அதனால் தேவையில்லாத வேலை மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ என்ன தான் செய்கிறது பணத்துக்கு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஏதாவது வகையில் அரேஞ்ச் பண்ணுவோம், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. மனோஜ், நான் ஒன்று சொல்கிறேன், நீ செய்வியா அப்படிங்கிறாங்க. அதை செஞ்சால் உனக்கு பணம் வந்துடும், ஆன்ட்டியும் அங்கிளும் தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. தந்துடுவாங்களா, என்ன செய்யணும் நீ சொல்லி நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு காலையில் ஒரு அட்வொகேட்டை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அட்வொகேட்டை பார்த்தா இவங்க தந்துடுவாங்களா அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீ படிச்சிருக்கியா படிக்கலையா அப்படிங்கிறாங்க. நான் 7 டிகிரி படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. படித்து நீ சரியான முட்டாள் தான் மனோஜ், நாளைக்கு காலையிலே ஒரு அட்வொகேட்டை போய் பார்ப்போம், அட்வொகேட்டை பார்த்து இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் போடுவோம், அந்த மாதிரி குடும்ப சொத்தில் எங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னால் அம்மா கூப்பிடுவாங்க, அப்பா கூப்பிடுவாங்க, படத்தான் செய்வாங்க, நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நம்ம தற்சமயத்துக்கு வித்தியா வீட்டில் இருப்போம், கேஸை போட்டு வித்தியா வீட்டில் இருப்போம், கோர்ட்டில் ஆர்டர் ஆகட்டும், நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டு தருவாங்க, எப்படினாலும் அது ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஆர்டர் ஆயிரும், நம்ம அதுக்கப்புறம் நம்ம தொழில் பண்ணால் பண்ணுவோம், இல்லைனா ஃபாரின் போனால் போவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே ரோகிணி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேஸை போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி காலையில் எழுந்திரிக்காங்க, மீனா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. உடனே ரோகிணி காலையில் புறப்படுறாங்க. எங்கம்மா புறப்படுற காலையிலே, கோயிலுக்கு போகணுமாம்மா இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி, கோயிலுக்கு போகணுமா, நீங்கள் போங்க, எங்கள் அப்பா வெளில வராது வரலாது எனக்கு தேவையில்லை
மனோஜுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதான் அவர் பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டார்லம்மா அப்படிங்கிறாங்க. அவர்கிட்ட பணம் எப்படி வாங்கணும் எங்களுக்கு தெரியும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பி போகிறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே நோஸ் கட்டாக இருக்குது. இந்த ரோஹிணி ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. டேய் மனோஜ் நீனா சாப்பிட்டு போடா அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் நான் கை நினைக்க மாட்டோமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, கை நினைக்க மாட்டான் காலை தான் நினைப்பான். அவன் சாப்பிடாமல் ஒரு நேரம் இருந்தது கிடையாது, ஆனால் வாய் மட்டும் பயங்கரமாக பேசுகிறான் பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நேரத்தில் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க இடம் முத்து சும்மா அவனை எப்படியாவது பேசி வீட்டுக்கு கூப்பிட்டு வா, அவங்க 2 பேரும் கோவப்பட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து போகிறாரு, டேய் உங்களுக்குலாம் 2 பேருக்கு தேவையில்லாத வேலை வச்சதுன்னா வீட்டில் இருங்க அப்படிங்கிறாங்க. முத்து உங்களுக்கு தெரியாது, உங்கள் வேலையை பாருங்கள், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு என்ன செஞ்சால் பணம் வரணும் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு நல்லாவே தெரியும், கோயில் வாசலில் இருந்தால் பணம் நிறைய வரும்னு அவருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. முத்து எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்காதாங்க அப்படிங்கிறாங்க. எங்களை அசிங்கப்படுத்துறது உங்கள் புருஷன் தான், நீங்கள் தான் என்ன சொந்த பார்லரு எல்லாமே என் பார்லர்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டை ஏமாற்றிட்டு நீங்கள் எவ்வளோ நாளா இப்போ என்னன்னா அவனை கூப்பிட்டு அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறீங்க. இவன் படிச்சிருந்து முட்டாளாக தான் இருக்கான், ஒரு அறிவும் இல்லை, தயவுசெய்து வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பின்னாடியே போகிறாங்க மீனா. நீங்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் நினைக்காதீங்க, வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நாங்கள் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரமாட்டோம், இனிமேல் எப்படி செஞ்சால் பணம் அங்கிள் பணம் எங்களுக்கு வருது, இல்லை சொத்து எப்படி வருதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இவங்க ஏதோ ஒரு முடிவில் இருக்காங்க மீனாவா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலைக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, இப்போ அந்த மாதிரி அந்த பொண்ணும் மனோஜ் ரொம்ப கோவத்தில் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்க போயிட்டு சாயந்தரம் வந்துடுவாங்க, நீ விடுவா நம்ம பேங்க் வரை போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. நேராக பரசு வீட்டுக்கு போகிறாங்க. பரசன் வீட்டுக்கு போய் அங்கே போய் பணத்தை வாங்கிட்டு நேராக பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறாங்க. டெபாசிட் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் நல்ல முடிவாக எடுத்தீங்க, நீங்கள் அவசரப்பட்டு மனோஜ்கிட்ட கொடுப்பீங்க, அவன் இது வீணாக்கிறோன்னு நினச்சோம்பா, இது உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிறது நல்லது தான், நாளைக்கு உங்கள் ஆத்திர அவசரத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுமாப்பா உங்களுக்கோ அம்மாவுக்கோ அப்படிங்கிறாங்க. உங்கள் மனசு யாருக்கும் வராது முத்து, நான் 3 பேருக்கும் பிரித்து கொடுக்கலான்னு ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன், ஆனால் நீங்களே இப்படி சொல்லும் போது அப்பா டெபாசிட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் நினைக்கிங்களடா அப்படிங்கிறாங்க. எப்பா எங்களை நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க, கடைசி காலத்தில் நீங்கள் நல்லா இருக்குன்னு நான் நினைப்போம்லாப்பா, நாங்கள் நினைப்போம்லாப்பா அப்படிங்கிறாங்க. ரவியும் உனக்கும் நல்ல மனசுடா, அந்த மனோஜ் தான்டா சிறுபுத்தியில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவன்ப்பா இப்போ பாருங்கப்பா அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு சாப்பிடாம அவன் பாட்டில் வெளியே போயிட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க. சரி ஈவினிங் வந்துடுவாங்க கொடு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜும் ரோஹினியும் ரொம்ப கோவத்தில் ஒரு வக்கீல் ஆஃபீஸை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சார் இந்த மாதிரி என் வீட்டுக்காருக்கு பூர்வீக சொத்து இருக்குது, அவங்க அம்மாவுக்கும் சொத்து இருக்குது, அது மேலே கேஸ் போட முடியுமா அப்படிங்கிறாங்க. பூர்வீக சொத்து இருந்தால் போட முடியும், சுயசம்மதி சொத்தில் போட முடியாது அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா பேரில் இருக்கிற சொத்தும் எங்கள் பூர்வீக சொத்து தான், அதுலேயும் எனக்கு பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அப்போ எதுவும் டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ டாக்குமெண்ட் எதுவும் இல்லையே அப்படிங்கிறாங்க. அது இருந்தால் தான் கேஸ் போட முடியும், அதை ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அதை ரெடி பண்ணணுன்னா என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சம்மந்தப்பட்ட கிராமத்தில் போய் விவோ ஆஃபீஸில் அந்த ரெக்கார்டை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படியே நேராக கிராமத்துக்கு போகிறாங்க. போய் விவோ ஆஃபீஸில் போய் நிற்காங்க. விவோ ஆஃபீஸில் மனோஜையும் ரோஹிணி நிற்கிறத பார்த்துட்டு மனோஜோட பாட்டி வீட்டில் போய் ஒரு ஆள் சொல்கிறாங்க, உங்கள் பேரை மனோஜும் அவங்க ஒய்ஃபும் வந்திருக்காங்க, விவோ ஆஃபீஸில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பிள்ளைகள் இங்கே வந்திருக்கு, என் வீட்டுக்கு வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏய் வீடு எங்கே இருக்குது, நீங்கள் இங்கே வந்து நிற்கிய அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் வீட்டுக்கு வரதுக்கு வரல, சொத்து மேலே கேஸ் போட போகிறேன், அதான் டாக்குமெண்ட்டை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை 27 லட்ச ரூபாயை நான் ஒரு பிள்ளோட்ட ஏமாந்தோம்ல, அந்த பணம் கிடச்சிருச்சு, அப்பா தொழில் பண்ண தர மாட்டேங்காங்க, அது போக வீட்டு லோன் வச்சு தர மாட்டேங்காங்க, நான் எப்படி தொழில் பண்ண முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் சுயமாக உழைச்சி எதுவும் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறாங்க. முத்துக்கு கார் வாங்க மட்டும் வீட்டிலேருந்து வச்சு கொடுக்காங்க, நீங்கள் ஒரு கார் வாங்கி கொடுத்தீங்க, அதை கூட உங்கள்கிட்ட கேட்காம தான் அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு 1 ரூபா தர மாட்டேங்கிங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு 7 டிகிரி உங்கள் அப்பா படிக்க வச்சான், உங்கள் அம்மா உன்னை எவ்வளோ செல்லமாக வளர்த்தா, ஒரு பணக்கார மருமகளை தான் கட்டி வச்சுருக்காங்க, இப்போ உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கேஸ் போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விவோ சொல்லிட்டு கேட்குறேன், நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் குடும்ப சொத்துக்கு மேலே நாங்கள் கேஸ் போடணும் அப்படிங்கிறாங்க. சார் கேஸ் போடணும் வைக்கணும்னா என்கிட்ட வராதிங்க, நீங்கள் வக்கீலில் பார்த்துங்க அப்படிங்கிறாங்க. வக்கீல்கிட்ட போனோம், அவங்க தான் டாக்குமெண்ட் வேணும், நாங்கள் தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னென்ன சரிம்மா என்ன கதை அப்படிங்கிறாங்க. இவங்க கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட பையன், நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனநல பாதிக்கப்பட்ட பையன், தம்பி நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, வீட்டுக்கு கூட பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. என்ன ரோகிணி நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி அவங்க பணம் தர்ற மாதிரி தெரியல, அதனால தான் நாங்கள் கேஸ் போட போகிறோம் அப்படிங்கிறாங்க. நீ தான் உங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர் அப்படி இப்படின்னு நீ உங்கள் அப்பாட்ட வாங்கி தொழில் பண்ண கொடுக்க வேண்டியதானே உன் பர்சனுக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காங்க. உங்கள் அப்பா என்ன தப்பு செஞ்சார்? எங்கள் அப்பா எதுவும் தப்பு செய்யலை. தப்பு செய்யாமல் ஜெயிலில் வைப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு தப்பு செஞ்சால் தான் ஜெயிலில் வைப்பாங்க. நீ என்ன எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஆகுது. பாட்டி நான் உங்கள்கிட்ட எதுவும் பேச வரும்ல, விவோ ஆஃபீஸில் நாங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி போகிறாங்க விவோ ஆஃபீஸுக்கு. நீங்கள் டாக்குமெண்ட் இதை தாங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வந்தால் சொல்ல தர முடியாதுமா, அந்த வாரிசு தான் நான் கொடுக்க முடியும், உங்கள் வீட்டுக்கார் வாரிசு தான்,
அந்த பாட்டி வந்து மனநல சரியில்லாதவன்னு சொல்லுது. அவர் வந்து நன்னிலைமையில் தான் இருக்காருன்னு சொல்லி ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, நான் தரேன் அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. மனோஜ் நீ கிளம்பு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு டாக்டரை போய் பார்க்காங்க. டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு செக் பண்ணுறாரு. ஏட்டி கூட்டி பேசுகிறாரு. நீங்கள் உண்மையிலே தகுந்த மனநிலையில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி ஒரு 5000 கொடுத்து சான்றிதழ் வாங்குறாங்க. அந்த சான்றிதழை கொண்டு விஓட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து டாக்குமெண்ட் பூரா வாங்குறாங்க. வாங்கிட்டு நேராக அட்வொகேட் ஆஃபீஸ் போகிறாங்க. சார் நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட் எல்லாமே வாங்கிட்டோம், இப்போ கேஸ் போடலாமா சார் அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் வீட்டுக்கார வக்காலத்தில் கையெழுத்து போட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அண்ணாமலைக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க பாட்டி. இந்த மாதிரி மனோஜ் வந்தான் விஓ ஆஃபீஸுக்கு. நான் என்னடா இவனுக்கு அப்படின்னு கேட்கையில் நான் சொத்து மேலே கேஸ் போட போகிறேன், அந்த டாக்குமெண்ட் எடுக்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. அண்ணாமலை ஒரு மாதிரி நெஞ்சு வலிச்ச மாதிரி இருக்காரு. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா அந்த மனோஜ் வேண்டாத வேலை பார்க்குறான்டா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. குடும்பத்து மேலே கேஸ் போட போகிறான். வக்கீல போய் பார்த்தோன்னா அவங்க டாக்குமெண்ட் கேட்டாங்களாம். அவன் வந்து நம்ம பாட்டி கிராமத்துக்குள்ளே விஓ ஆஃபீஸ் வந்து கண்டானா. பாட்டி பார்த்தோன்னா பாட்டிட்டு நான் டாக்குமெண்ட் வாங்கி கேஸ் போட தான் போகிறேன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் வாங்கிட்டு போகிறாங்களாம் அப்படிங்கிறாங்க. ஏன் பையன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இருக்காங்க. வக்கீல் ஆஃபீஸ்லேருந்து நேராக அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் அந்த பாட்டிக்கும் நோட்டீஸ் போயிடுது. இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்னங்க இவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இது ஸ்பீட் போஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவங்க நேராக வித்யா வீட்டில் இருக்காங்க. வித்யா சொல்கிறாங்க, இப்போ தான் நீங்கள் சரியான முடிவு எடுத்துருக்கீங்க 2 பேரும். முன்னாடியே உங்கள் குடும்பத்து மேலே கேஸை போட்டிருந்தீங்கன்னா மனோஜும் பெரிய தொழில் பண்ணியிருக்கலாம், நீனும் 2-3 பார்லர் சொந்தமாக வச்சுருக்கலாம் அப்படிங்கிறாங்க. வித்யா நீ கூட ரோஹிணி வித்த பார்லரை பற்றி சொல்லலான்ட்ட அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வைக்கிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட உள்ளதை சொல்லலாம். நீங்களே வேலைக்கு போகாமல் வீட்டை ஏமாற்றி சாப்பிட்டுட்ருக்கீங்க, எப்படி நான் சொல்கிறது அப்படிங்கிறாங்க. இன்னும் பாரு நான் பெரிய கோடீஸ்வரன் தான், என் குடும்பத்து மேலே கேஸை போட்டேன், எங்கள் பாட்டிக்கு இருக்கிற சொத்து கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும், என் பங்கே ஒரு ஷேர் வரும் அப்படிங்கிறாங்க. அப்படியே மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிக்காங்க. அப்போ நம்ம கோடீஸ்வரர் தான் கண்டிப்பாக வந்துடும், இப்போ முதல் தவணையாக பாரு அங்கிள் பணம் நம்மளுக்கு வந்து சேரும் பாரு மனோஜ் அப்படிங்கிறாங்க. அப்படியே ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை கொண்டாடணுமே அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா நீ ஒரு பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்க. பக்கெட் பிரியாணி கொண்டு வந்தவரும் வந்துடுறாரு. இந்த சூழ்நிலையில் முத்துட்ட சொல்லி அப்போ அழுகிறாங்க. உடனே இந்த சூழ்நிலையில் வித்யா அட்ரஸை கேட்குறாங்க மீனா சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டோட அட்ரஸ் இதுங்க அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. உடனே டேய் அப்படிங்கிறாங்க. பக்கெட் பிரியாணி சாப்பிட்றதுக்கு திரும்பி பார்க்குறாங்க. டேய் ஒழுங்காக சாப்பிட விட மாட்டியா அப்படிங்கிறாங்க. முதல்ல வீட்டுக்கு வாடா, நீ வராமல் அப்பாவும் அம்மாவும் சாப்பிடாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன கேஸ் போடுறதுக்கு சமரசத்துக்கு வந்திருக்காங்க, அனுப்பி விட்டாங்களா ஒன்று அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ எல்லாம் ஒரு ஆள் சமரசத்துக்கு அனுப்புவாங்க, ஒழுங்காக வீடு வந்து சேரு, இந்த பக்கெட் பிரியாணி தான் இருக்கியா, மீனாட்ட சொல்லி நல்லா சமைச்சு தர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உன் வீட்டம்மா சாப்பாடு மாதிரி இருக்காது, இது செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் அது பணம் இருந்தால் தான் வாங்க முடியும், நீ பணமே இல்லைனாலும் வீட்டில் சாப்பாடு கிடைக்கும், அங்கே அன்பு இருக்கும், இதில் வந்து கடமை தான் இருக்கும், சரியா வீடு வந்து சேரு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நீ சின்ன பையனா முத்து பேச்சை கேட்டுட்ருக்க நீ சாப்பிடு அப்படிங்கிறாங்க. மாடலரம்மா அவன் என் கூட பிறந்த அண்ணன், அவன்கிட்ட பேச நீங்கள் தடைப்படுறது உங்களுக்கு உரிமை இல்லை, அவன் பேசக்கூடாதுன்னு அவன் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. டேய் அவன்கிட்ட பேசுகிற முடியாது வெளில போ அப்படிங்கிறாங்க. நீ வீட்டுக்கு வரலையா அப்படிங்கிறாங்க. வர முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் 2 கோடு போடுதாங்க, எந்திரா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் மேலே கை வச்சிங்கன்னா அவ்வளோதான், போலீஸுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ எங்கேயும் போ, அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வகுப்பு எடுத்து காரில் வச்சு கொண்டு போயிடுறாங்க. உடனே மனோஜ் ரொம்ப சோகமாக போகிறாரு. உடனே என்னடா அவன் ஒரு மாதிரி இருக்கான் அப்படிங்கிறாங்க. வரலன்னா 2 போடு போட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படிங்கிறாங்க. இப்போ ரொம்ப ஓவராக பேசினாம்பா, அந்த பொண்ணு வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்குது, இவன் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான்பா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. உடனே ஏம்மா எனக்கு வந்து பணம் தரலாம் என்ன செய்வேன், அதான் ரோஹிணி சொன்னான் கேஸ் போட்டு பணம் வந்துடும்னு சொன்னான், அதான் கேஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு கேஸ் போட்டாலும் சரி தான் எது போட்டாலும் சரி தான் ஒன்றும் ஆகாது, நான் மனசில் ஏன் அசிங்கப்பட்டேன் அப்படின்னா பையன் கேஸை போட்டு நான் கோர்ட்டில் வந்து நிற்கணுமா அப்படின்னு தான் அசிங்கப்பட்டேன். என்ன விஜயா பேரில் இருக்கிறதும் குடும்ப சொத்து இல்லை, குடும்ப சொத்து 3 தலைமுறை மாதிரி 4வது அவளுக்கு தனிநபர் சொத்து மாதிரி வந்துருச்சு. எங்கள் அம்மாக்கிட்ட இருக்க சொத்து எல்லாமே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சுயமாக சம்பாரிச்சது. எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு எழுதி வச்சுட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா பேரில் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு கணக்குக்கு சுயசம்பாதி சொத்து, எங்கள் அம்மா நினச்சா மட்டும்தான் யாருக்கும் கொடுக்க முடியும், நீ கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் எது வேணாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனசு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஆகா இது குடும்ப சொத்துன்னு நினச்சலாம் கேஸை போட்டோம், வக்கீல் கொடுத்த ஃபீஸும் வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்காரு. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் ரோஹிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.